ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. ஏசப்பா, உமக்கு சோத்திரம் சோத்திரங்க தாவே. நீரே நித்திய தேவன், சதாகாலம் வாழுகிறவர். நீர் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன். ஆண்டவரே, உண்மை அல்லாமல் புலோகத்தில் ஒன்றும் இல்லையப்பா. நீரே என் தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, நம்பிக்கை, பலத்த துருகம். உமக்குள்ளே ஓடி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர், ஆவியான தேவன் எங்களோடு இடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. மாம்ச சிந்தை எடுத்து போடுங்க, ஆவியின் சிந்தையை தாங்கப்பா. நம்முடைய வேத வசனங்களை கர்த்தாய் ஆராயும்படி, அதை நாங்கள் கர்த்தாய் கை கொள்ளும்படி எங்கள் இதயத்தின் கதவுகளை ஒவ்வொருவருக்கும் திறந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே வசனங்கள் உள்ளத்திலே எழுத வேண்டுமா ஜெபிக்கிறேன். சரியான அந்த இருதயத்திலே நம்முடைய ஆவியின் வசனங்கள் எங்கள் இதயத்திலே எழுதப்படுவதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உண்மையுள்ள பிள்ளையாக ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தேவன், கண்மணி போல காத்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நம்ம என்னென்னா ஆகமங்களில் 5 ஆகமம் முடிச்சாச்சு. 5 ஆகமம் முடித்து திருப்பி நம்ம என்ன சொன்னால் யோசுவாவுக்குள்ளே வரோம். 5 ஆகமும் மோசே எழுதினது. அதுக்கு பிறகு மோசே இறந்த பிறகு யோசுவாவின் புஸ்தகத்தை யோசுவா தான் எழுதுகிறாரு. அப்போ நம்ம என்ன சொன்னால் அந்த கோர்வையாக பார்த்துட்டு வரோம். ஆதியாகமத்திலிருந்து தேவன் வானத்தையும் பூமியும் படைத்ததிலிருந்து, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதிலிருந்து, அந்த ஸ்டார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோத்திரத்தில் எப்படி வருதுங்கிற பார்த்து நம்ம இப்போ என்ன செய்யணும்னா யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். யோசுவா கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். அந்த யோசுவா எப்படின்னா, அவன் எப்ராஹிம் கோத்திரத்தான். அவன் அந்த யோசுவா நம்ம லேவி கோத்திரம் கிடையாது, அவன் எப்ராஹிம் கோத்திரன். மோசையோடு அவனுக்கு ரைட் ஹேண்டாக எப்பொழுதும் இருந்ததுனால அது மலைக்கு ஏறும்போது கூட பாதி தூரத்தில் நிற்பான். ஒவ்வொன்றுக்கும் மோசைக்கு அடுத்தபடியாக அவன் தேவனை விசுவாசத்தின் அளவு, தேவன் ஒருத்தட்டையும் உடனே இப்படி கொடுத்துட மாட்டார். அது இப்படி நடந்ததுக்கு அவன் தகுதியாக அவன் நம்மகிட்டே நல்ல பக்தியாக இருக்கானா, நம்மளை பற்றி நல்லா தெரியுதுனாங்க பார்த்தா தான் ஆண்டவர் நினச்சுவாருன்னா அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். நூனின் குமாரனாகிய யோசுவா. அந்த நூனின் குமாரனாகிய யோசுவா தான் மோசைக்கு அடுத்தபடியாக இருந்தான். மோசேனுடைய பையங்களோ ஆரோனுடைய பையங்களோ அந்த இதுக்கு வரலை. தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? வழி நடத்துறதுக்கு, தேவனோட ஐக்கியப்படுவதற்கு, தேவன் சொல்வதை ஐக்கியப்படுவதற்கு அந்த ஆசரிப்பு கூடாரெல்லாம் செய்துட்டு திருப்பி அதை தூக்கிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி கர்த்தரை ஆராதிச்சுட்டு அப்படியே 40 வருஷமாக ஆண்டவர் அவங்கள வனாந்தரத்தில் போஷித்து வந்தார். அதெல்லாம் நம்ம கிரகிக்கவே முடியாது. எப்படி போஷிக்கப்பட்டாங்க அவ்வளோ ஜனங்கள். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு பண்ணாலே கஷ்டம். ஆனாலும் வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்கள போஷித்து வந்தார். ஏன்னா ஆண்டவர் சொல்லாவும் கட்டளையிட என்ன வேணுமா கிடைக்கும். உனக்கு என்ன வேணுமோ உலகத்தில், உனக்கு சாப்பாடு சௌரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அது லகுவான காரியங்கள். ரகுவாகிலும் லகு. நம்ம தான் கவலைப்படுறோம், ஆகாரத்துக்காக கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி வைக்கல. எங்களுக்கு இல்லை இல்லைன்னு அவங்க முறுமுறுத்தாங்க. ஆண்டவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஆகாரங்களுக்கு தூதன் ஆகாரத்தை மனிதன் சாப்பிட்டான்னு நம்ம பார்க்குறோம். அவ்வளவு சொந்த பிள்ளைங்களை நேசித்து வந்தார். அப்போ அப்படி அவங்க சட்டை பழசா போல் அவங்க பாதிரிச்ச செயலை அப்படிலாம் நம்ம வசனம் எப்படி ஆழமாக இருக்குது அதெல்லாம் நம்ம கிரகிக்கவே முடியாது. இப்போ இதில் என்னென்னா யோசுவா அந்த யோர்தானை கடந்து வந்தாச்சு. அந்த 12 கற்களை யோர்தானுக்குள்ளே 12 கல், வெளியில் 12 கல், கில்காலில் 12 கல்லை என்ன நாட்டியாச்சு பழைய அதிகாரத்து வரைக்கும். அதாவது 4ஆம் அதிகாரத்து வரைக்கும் முடிஞ்சு. இப்போ 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேலக்கரையில் குடியிருக்கிற எமோரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தினருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்தது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஆண்டவர் முன்னாலே எழுதிட்டார்.
ஆபிரகாம் இருக்கும்போது நீ எவ்வளோ சுற்றுவியோ சுற்று, இதெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்க போகிறேன். நான் உனக்கு பிள்ளையே இன்னும் பிறக்கலை, ஆனாலும் உனக்கு இந்த சந்ததிக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அதை முன்னறிவின்படி தேவன் 400 வருஷம் நீ அடிமைப்பட்டிருப்பா எகிப்தில், அதுக்கு பிறகு நீ உன்னை நினச்சவன்னா அவ்வளோ சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போலும் கடற்கரை மணலை போலும் பெருகச் செய்து அவங்கள வழி நடத்தி கொண்டு வருகிறார். அது எவ்வளோ பெரிய அதிசயம். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கே பயப்படுறோம், ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். அது அவங்கள வழி நடத்தி யோர்தானை கடந்து போனாங்க. செங்கடல் பிரிஞ்சுது, யோர்தான் பிரிஞ்சுது. அவங்க சுகமாக எங்கே வந்துட்டாங்க? சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 12 வேவுக்காரன் அனுப்பும்போது ஒவ்வொரு வேவுக்காரனும் அந்த தப்பாக சொன்னான். 2 பேர் மட்டும்தான் சொன்னான், யோசுவாவும் காலேப்பும். அந்த யோசுவா தான் இவன். காலேப்பும் பலன் உள்ளவன். காலேப்பு மலை நாட்டை பிடிச்சான். காலேப்பு அவனும் பலன் உள்ளவன். ஆனாலும் அவனை மோசே இவன் உண்மையாக சொன்னான். தேவன் நம்மளோட இவ்வளோ வழி நடத்துகிறாரு. இப்போ இந்த ராஜாக்கள்லாம் இவ்வளோ பெரிய ராஜாக்கள் இருந்தால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நம்ம அவங்களை எளிதாய் மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு தேவனை அறிகிற அறிவின்படி சொன்னதுனால அந்த ஆண்டவருக்கு அவன் மேலே கொஞ்சம் பிரியமாக இருந்ததுனால அவனை தான் என்ன சொன்னால் முக்கியமாக வச்சுட்டார். இப்போ என்ன சொன்னால் யோர்தானை கடந்த பொழுது மேலக்கரையில் இருக்கிற ராஜாக்கள் பூரா பயப்படுறாங்க. எப்படின்னா, கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேலக்கரையில் குடியிருந்த எமோரியர் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தின் குடியிருந்த கானானியர் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து போயிட்டு அப்படின்னு இருதயம் கரைஞ்சி அப்படி இல்லாமல் போயிருமா? அவங்களுக்கு அவ்வளோ பயம் நடுக்கம் வந்துட்டு. இருதயத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை ஒரு இது பண்ணும்போது முதல்ல நம்ம அஞ்சக்கூடியது என்ன தெரியுமா? இருதயம் தான் அஞ்சும். இருதயம் அஞ்சும்போது அவனுடைய சரீரம் முழுவதும் என்ன அஞ்சப்படும், கரைந்து போயிட்டு. அப்போ அவங்க தேவனுக்கு முன்பாக அவங்க ஒன்றுமில்லைன்னு அப்போ தான் நினச்சாங்க. தேவன் அவங்களோடு இருக்கிறாரு, அவங்களுக்கு எல்லாம் செய்வார். அவங்க உண்மையான தெய்வத்தை பின்பற்றுறாங்க, யெகோவா தேவனை பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன அவங்க இருதயம் பூரா கரைஞ்சி போயிட்டு நம்மலாம் தப்பான எண்ணம் கொண்டு நம்ம இப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு உணர்றாங்க. ஆனாலும் அவங்க இருதயம் கரைந்து போயிட்டுங்க. ஒன்றும் பலன் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. இருதயம் ஸ்ட்ராங் வேணும். ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ராங் என்ன இருக்குன்னா இருதயத்தில் தான் இருக்குது. இருதயத்தில் தான் சாத்தான் முதல்ல உட்காருவான். இப்போ நம்ம கண் வழியாக போய் டிவி மூலமாக ஃபோன் மூலமாக நம்ம கண் வழியாக உள்ளே போய் இருதயத்தில் போய் அவன் நினச்சுவான்னா வலையை போட்டு வச்சுருப்பான். உன் இருதயத்தில் இருதயமாகிய பழையில வேத வசனம் இருந்துச்சுன்னா அவனை நம்ம ஜெயிச்சிடலாம். இதயத்தில் வேத வசனம் இல்லாட்டா அவன் உட்காந்து உன்னை எவ்வளவு இது படுத்த முடியுமோ அவ்வளோ பாட்டு கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம இப்படி தான் இருக்கிறோமான்னா. அவங்களுக்கு தெரியாது. மற்றவங்கள அதுக்கு அடிமைப்பட்டுறவங்களுக்கு அது தெரியாது. இதுக்குள்ளே நம்ம அடக்ட் ஆகியிருக்கோம். எல்லாமே இந்த கண் வழியே தான் போய் அடக்ட் ஆகியிருக்கோம், இதயத்தில் போய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இந்த காலம் அதாவது மனதை குருடாக்கி போட்டான் சாத்தான். எல்லாருடைய மனதையும் குருடாக்கி போட்டான். அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க தண்ணீர்லாம் இவங்க வளர்ந்தபோது கானான் தேசம் அவங்களுக்குள்ளே சொல்லிட்டார். முதல்ல சொல்லிட்டார், அவங்களுடைய சொந்த இடம் அது. இவங்க வந்திருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் இந்த ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனாலும் முன்னால் எழுதப்பட்டது ஆபிரகாம் சந்ததிக்கு எழுதப்பட்டது தேவனால். அதனால் இவங்க சொந்த சேதத்துக்கு வந்துட்டாங்க. வந்த மரபு என்ன சொன்னால் ராஜாக்கள்லாம் நடுங்கிறாங்க. எப்படின்னா அவர்கள் இருதயம் கரைந்தது. இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். சோர்ந்து போயிட்டாங்க, பலன் எல்லாம் போச்சு. ஏன்னா தேவன் இவங்களோடு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிறு கூட்டம் நினச்சாங்க. ஆனால் தேவன் அவங்களோடு வழி நடத்துறதுனால அது மேலே தான் நம்மளுக்கு பயம். நம்முடைய விசுவாசத்தின் அளவை தான் பார்ப்பார் ஆண்டவர். விசுவாசத்தினுடைய சோர்ந்து போகிறோமா, விசுவாச அளவு நம்மளுக்கு வர்த்திக்க பண்ணுமான்னு சொல்லிட்டு அதை தான் பார்ப்பான் சாத்தான். விசுவாசத்தை என்னச்சா கெடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ பார்ப்பான். விசுவாசத்தை துவக்கிறவும் முடிப்பவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலேயே பொறுமையோடு ஓடன் இருக்கு. அப்போனா என்ன சொன்னால் இந்த விசுவாசத்தின் அளவை தான் நம்ம என்ன செய்யணும், வர்த்திக்க பண்ணணும். தேவன் மேலே விசுவாசம் வேணும். ஆனால் இவங்களுக்கு என்ன சொன்னால் இவங்களை பார்த்தோன்னே இயற்கையே தேவன் எல்லாம் செய்கிறாரு, இவங்களை வழிநடத்தி வந்திருக்காரு பாலைவனத்தில், எல்லாமே தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு. அதனால் இவங்க சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஒரு கற்கான கத்தியை உண்டாக்கி திரும்பவும் இஸ்ரேலுக்கு புத்திரருக்கு விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்போ யோசுவா கற்கான கத்தியை உண்டாக்கி இஸ்ரேல் புத்திரர் ஆத்தோலாத் மேட்டிலே விருத்த சேதம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால்
எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாக யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலே புறப்பட்ட பின்ன வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்தில் புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த குழந்தை சகல ஜனங்களும் விருத்தசேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இப்போ நான் விருத்தசேதனத்தை குறித்து சொல்கிறார். ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள்னா அடையாளம் வேணும். அடையாளம் பழைய ஏற்பாட்டுக்கு மோசேக்கு அடையாளமாக உனக்கு எனக்கும் உடன்படிக்கைனா விருத்தி செய்யறதுனால அவனுக்கு அடையாளத்தை உண்டு பண்ணார். இதே அடையாளம் அவங்க செஞ்சுட்டே வராங்க. ஆனாலும் விருத்த சேனம், கையால் செய்யப்படாத விருத்த சேனம் நம்ம இருதயத்தில் படணும் புதிய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த விருத்த சேனம் முக்கியமாக இருந்துச்சு. இயேசுவானார் கூட 8ஆம் நாள் விருத்த சேனம் பண்ணப்பட்டான்னு இருக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு 90ஆவது நாள் விருத்த சேனம் பண்ணப்பட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யோர்தானை கடந்த அந்த செங்கடலை கடந்த உடனே அவங்க என்ன சொன்னால் விருத்த சேனம் பண்ணப்படவில்லைன்னா 40 வருஷமாக என்ன சொன்னா யோசுவா விருத்த சேனம் முகாந்திரம் என்னவென்றால், அப்பொழுது யோசுவா கற்கான கத்தியை உண்டாக்கி இஸ்ரேல் புத்திரர் எல்லா ஆள்மெட்டிலே விருத்தி சேனம் பண்ணார். கற்கான கத்தி, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க, அந்த ஜனங்களாம் கற்கான ரொம்ப பாயிண்டாக உள்ளது. அதை வச்சு அவங்க நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணான். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது விருத்தசேதனம் பண்ணோம். இப்போ மோசேயை கூட மோசேயை தேவன் கொல்ல பார்த்தான்னு இருக்கு. எப்படின்னா இவங்க 2 பேருக்கும் தவிர அந்த சீப்போராளுக்கு அவங்க விருத்தசேதனம் பண்ணலை அந்த பிள்ளைக்கு. உடனே தான் ஆண்டவர் சொன்னதால மோசை முதல்ல பண்ணன்னு சொன்னால் இவன் பண்ணான்னு சொன்னால் இவன் நுனித்தோலின் மாம்சத்தை அந்த சீப்போரால் வெட்டி கற்கான கல்லை எடுத்து நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ணோன்னா கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் கொல்ல வைப்பாரா? ஒரு நாளும் கொல்ல பார்க்க மாட்டார். அவர் நேசிக்கிற தேவன். ஆனாலும் அவர் என்ன செய்வார்னா அவன் கண்டிப்பார். கண்டிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. உடனே தான் அவளுக்கு தெரிஞ்சது நம்ம விருத்தசேதனம் பண்ணால தான் நம்ம புருஷனை கொல்ல பார்த்தாருன்னு தெரிஞ்சோடனே அவள் தான் கற்கான கத்தி எடுத்து பண்ணுறான்னு சொல்லி நம்ம பின்னால் பார்த்துருக்கோம். அதில் இப்போ இதில் என்னென்னா எல்லாருக்குமே கற்கான கத்தியை உண்டு பண்ணி விருத்தசேதனம் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்க 40 வருஷமாக விருத்தசேதனம் பண்ணலை. அதான் என்ன செய்ய எதுக்காக பண்ணலை 40 வருஷம்? எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆண் மக்கள் யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலே புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். வனாந்தரத்தில் மாண்டு போனாங்க. வணங்கா கழுத்துள்ளவங்க அந்த 20 வயசுக்கு மேற்பட்டவங்க பூரா வேறு என்ன செய்யணும்னா வனாந்தரத்தில் செத்து போனாங்க. சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டேங்குது. யோசுவாவும் காலேப்பும் தான் 20 வயசுக்கு முன்னால் எகிப்திலேருந்து புறப்பட்டவங்க கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அந்த யோர்தானை கடந்து தான் கானான் தேசம், அதுக்குள்ளே போகிறாங்க. மற்ற எல்லா ஜனங்களும் எவ்வளோ லட்சங்கள் இருக்கும் பாருங்களேன். 6 லட்சம் புருஷர்கள் இந்த 2 பார்க்குறோம். அதில் எவ்வளோ பேர் மாண்டு போனாங்க. யுத்த புருஷர் எல்லாம் மாண்டு. ஏன்னா ஆண்டவர் அவங்கள காத்துக்கிட்டுதாரு, அவங்கள வழி நடத்துகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. அதனால் அவங்க வணங்காக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால அந்த மாதிரி எழுதின்னு பைபிளில் ஆண்டவருக்கு எழுதி வச்சிருக்காரு. வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்தசேதனம் பட்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்படும் போது விருத்தசேதனம் அந்த ஆபிரகாமிலிருந்து அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அந்த யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே விருத்தசேதனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இடையில விருத்தசேதனத்தில் கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த ராஜா மகளை இருக்கும்போது விருத்தசேதனம் அவங்க எல்லாம் செத்து போனாங்க அவங்க பண்ணனால. ஆனாலும் தேவன் கொடுத்த கட்டளை வேற. அவங்கள அடையாளமாக புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இருதயத்தில் என்ன சொன்னால் விருத்தசேதனம் பண்ணோம். கையால் செய்யப்படுற விருத்தசேதனம் அல்ல, இருதயத்தில் யூதனானவனே யூதன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இருதயத்தில் விருத்தசேதனம் பண்ண விடணும். இருதயத்தில் விருத்தசேதனம் பண்ணும்போது என்ன சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுங்கிறது அடையாளத்தை போடுவார். நம்ம விருத்தசேதனம் முக்கியம். அதனால் பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின்படி இருந்தது. சகல ஜனங்களும் விருத்தசேதனம் பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்தில் புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரேல் புத்தர் 40 வருஷம் வனாந்தரத்திலே கடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். சொல்லிட்டார், நீங்கள் போக முடியாதுப்பாங்க, ஒருத்தனும் போக முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு தான் ஆண்டவர்கிட்ட. எப்போ பார்த்தா அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னுட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருந்ததுனால அவன் உள்ளத்தில் ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருந்து தான் இந்த ஜனங்கள் அங்கே நான் பாலுந்தேனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஆணையிட்டார். அதனால் அந்த யுத்த புருஷர் எல்லாமே செத்து போனாங்க. புதுசாக பிறக்கிற ஜென்ரேஷன் தான் அந்த கானான் தேசத்துக்கு போகுது. ஆண்டவர் சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவங்க என்ன செய்யாங்கன்னா திருப்பி இவங்க உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை அந்த இதெல்லாம் மாறக்கூடாது. அதனால தான் அவங்க கற்கான பட்டத்தை எடுத்து
எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்துக்கும் அவன் விருத்த சேதனம் பண்ணான். ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் முன் அடையாளமாக. ஆபிரகாமுக்கு கொடுத்த அடையாளம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு பதிலாக அவர்கள் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகள் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாதனால அவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லாது இருந்தது. விருத்த சேதனம் பண்ணலை. 40 வருஷம் அந்த ஜனங்களுக்கு பண்ணாமல் இருக்கும்போது அப்போ வயசு என்னன்னு பாருங்கள். ஆபிரகாமு கூட 99 வயசில் தான் விருத்த சேதனம் பண்ணணும் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவன் ஈசாக்கு பிறக்கிறான். அவளுக்கு 80 ஸ்திரீ வழிபாடு நின்றுட்டு, ஆனால் ஸ்திரீயின் வழிபாடு புதுசாக உண்டாகி ஆபிரகாமுக்கு புது சரீரம் வந்து திருப்பி உள்ள பிறக்கிற குழந்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ கர்த்தரின் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் தான் யாரு? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் தான் ஈசாக்கு. அவனிடத்தில் உன் சந்ததி விளங்குன்னு சொல்கிறார். அந்த சந்தி தான் இந்த இஸ்ரவேல் கோத்திரம். ஒருத்தன் மூலமாக அந்த சரீரம் செத்ததென்ற ஒருவனாலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஜனங்கள் பெருகினால் பாருங்கள். அப்போ அது ஒரு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? சரீரம் செத்து போச்சு, அது மூலமாக ஆண்டவர் உண்டாக்குறார். வானத்தின் நட்சத்திரம் கடற்கரை மணல் போல. எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? நம்ம லேசாக சொல்லிட்டோம். உள்ளத்தில் அந்த நிறைவோடு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஜனங்களெல்லாம் விருத்திசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக்கும்படி தங்கள் இடத்துக்கு பாளையத்தில் தரித்திருந்தார்கள். அவங்களுக்கு எல்லாமே குணமாகணும். விருத்திசேதனம் பண்ணால் 4-5 நாள் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த புண்ணுலாம் ஆறணும். அதனால் அவங்க என்னன்னா அவங்களுடைய ஸ்தலத்தில் இருந்தார்கள் இருக்கு. ஜனங்களெல்லாம் விருத்திசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு ஜனங்கள் குணமாக்கும்படி தங்கள் இடத்துக்கு பாளையத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ எகிப்தின் நிந்தையை முன்மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தை இனிமே அங்கே நினைக்க வேண்டியதில்லை. நம்ம பழசில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் இனிமேல் நினைக்காண்டா. ஆண்டவர் அப்படியே புரட்டி போட்டார். இங்கே விருத்திசேதனம் புதுசாக பண்ணதுனால இவங்களை புது ஜென்ரேஷன் அந்த பழையவெல்லாம் ஒளிந்து போயினங்க மாதிரி அந்த எகிப்தின் நிந்தை அவங்க கஷ்டப்பட்டதுனால பாலும் தேனும் ஓடுறதுக்கு சொந்த ஜனங்களுக்கு வந்தார். ஆனாலும் இவங்களை திருத்தக்காண்டா ஆசரிப்பு கூடாரம் அவங்களுக்கு மற்றதெல்லாம் ஆண்டவர் கற்பிக்காண்டா அவங்களுடைய சொந்த ஜனங்களாக கொடுக்க வேண்டியதான். 10 கட்டளை கொடுக்க வேண்டியதான். புது பிள்ளைகளாக மாற்றி அவங்கள அப்படியே அரவணைச்சிட்டு வந்து அவங்க எவ்வளோ தான் வணங்கா கழுத்துள்ளனாங்களோ அரவணைச்சிட்டு தான் ஆண்டவர் வந்தார். அது உள்ளே அறியும் போது அப்படி தான் நம்ம அறியணும். அது அறிய முடியும். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்புறமாக அவருக்குள் வாசம் செய்தேன்னு பார்க்குறோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்து. அவர் தான் அந்த பஸ்கா, அவர் தான் பலியாடு, அவர் தான் எல்லாமே அதை செய்து முடிக்கிறார். புதிய ஏற்பாடில் நம்ம இந்த வசனங்கள்லாம் என்ன சொன்னால் பழைய ஏற்பாட்டு நிழலாட்டம் பார்க்கும்பொழுது இது நமக்கு என்ன சொன்னால் அதில் கொஞ்சம் கிரிப்பு ஆழமாக இருக்கும். ஆழமாக நம்ம என்ன சொல்லலாம் ஆண்டவர் நம்ம சார்ந்துக்கலாம். பஸ்காவின் மறுநாள் அன்றைய தினமே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாக புளிப்பில்லாத அப்பம் சுட்ட கதிகளை புசித்தார்கள். அவர்கள் தேசத்திலே தானியத்தை புசித்த மறுநாளே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. மன்னா பெய்யாமல் ஒளிந்ததுன்னு எழுதியிருக்காருல்ல. எப்படின்னா மன்னா பெய்யும் காலையில் அவங்க பிறக்கிட்டு வந்து அதை மாவரைச்சும் அதுவும் சாப்பிடும். தேவதூத ஆகாரத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவ்வளோ போஷித்து வந்தார். இப்போ ஆண்டவரை ஸ்டாப் பண்ணுறேன்னா இங்கே நிலத்தின் பலன் வந்துட்டு இவங்களுக்கு அந்த கதிர்களை செஞ்சு இவங்களே அதை கானான் தேசத்தில் அதை சாப்பிட்றாங்க. மண்ணை அவங்களுக்கு கொஞ்சம் தெவிட்டுச்சுன்னா அது வேண்டான்ட்டார் ஆண்டவர். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் நம்மளுக்கு பஸ்கா ஆடவர் தான். அப்போ ஜீவ அப்பம் அவர் தான் அப்போ அவர் தான் பஸ்கா. புதிய ஏற்பாட்டில் சிஷ்டாந்தமாக அதை நம்ம எழுதியிருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் புதிய ஏற்பாட்டில் நிலநாரி தான் இருக்குது. அவள் தேசத்திலே தானியத்திலே புசித்த மறுநாளே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரர் மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அந்த வருஷத்திலே கானான் தேசத்தின் பலனை புசித்தார்கள். இவங்க போய் உழ வேண்டாம் இது பண்ண வேண்டாம், அங்கே தானாகவே விளையும், தானாகவே எல்லா இடத்துலையும் கதிர்கள் வந்திருக்கும், அதெல்லாம் சுட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பலன் தேசத்தின் பலன் கானான் தேசத்தினுடைய பலன் அந்த வருஷத்திலே சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய், நீ எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துக்கள் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா
யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது சேனையுடைய அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இல்லை, அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கானான் தேசத்துக்கு அவங்க விருத்தசேதனம் பண்ணி முடித்த பிறகு அந்த தேசத்தின் பலனை சுதந்திரிக்கிறாங்க. 3 அடையாளம் இல்லை, 3 இது நடக்கு டக்கு டக்குன்னுட்டு. எப்படி அந்த 12 கல் அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கானான் தேசத்தில் அவங்க பிரவேசித்த உடனே அவங்க என்ன செய்யணும்னா விருத்தசேதனம் பண்ணப்படுறாங்க. 2 3வது அவங்க என்ன செய்யணும், விருத்தசேதனம் பண்ணப்பட்ட பிறகு என்ன செய்யணும், அந்த தேசத்தின் உள்ள அந்த நிந்தையை புரட்டி போட்டார். அவங்களுடைய பழைய காரியங்கள்லாம் ஞாபகத்தில் வர வேண்டியதில்லை. நாம் இந்த காலத்தில் பழசு அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தேல்வல் தூரப்போம். எல்லாம் பழைய காரியங்கள்லாம் வேண்டியதில்லை. இப்போ எல்லாம் புது மனுஷன் கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் நம்ம அர்த்தம் கொள்ளணும். அதனால் ஆண்டவர் அவங்களெல்லாம் மாற்றி லகுவாக்கிட்டார். 3வது என்ன செய்யணும்னா, புளிப்பில்லாதாமல் பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மன்னா பெய்யாமல் நின்று போச்சு. அதுக்கு பிறகு இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, தூதன் வரான், எதனா கர்த்தருடைய தூதன் வரான். பின்பு யோசுவா எரிகோவிலே கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவருக்கு எதிரே என்றார். உருவினப்பட்ட அவர் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவர், எங்கள் சத்துரு சேர்ந்தே கேட்டான். அதற்காக அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையங்கு உப்புறம் விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிற காரியம் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவா நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலட்டி போட்டு நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதில் பார்க்கும்பொழுது தூதன் வந்துட்டான். ஆண்டவர் இயற்கையிலே வாசம் செய்தாலும் இவங்களை காப்பதற்காக என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்ல அவரை கோவப்படுத்தாதேன்னு சொல்லியிருந்தார் மோசையோட. அதே தேவன் இப்போ யோதானுக்கு அடுத்தாலையும் வர்றார். உருவின பட்டயத்தை விட்டு நிற்கும் பொழுது மோசே அவரை பார்க்குறான். பார்த்து, இது எங்களை சேர்ந்தவரை சத்ருவை சேர்ந்தவர், சத்ருவும் ஏவி விடுவானே, சத்ரு பல காரியங்களை பண்ணுவானேன்னு சொல்லியிருந்தானா அவன் அந்த வார்த்தையை கேட்குறான். இது எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்ருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். எங்களை அப்படின்னு கேட்குறான். ஏன்னா யோசுவாவோட தேவன் இருக்கிறான், பயந்தான், அந்த எல்லாம் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்யனா அந்த வார்த்தையை கேட்குறான். அதற்கு அவர் நீ போட்டிருக்கு. அவர்னா கனத்துக்குரியவர் தேவன். அவர் தேவன் தான். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனை, சகலத்தையும் ஆளுகிற தேவன் தான் அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார் எப்படின்னா, நான் சேனையின் அதிபதி, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய், கர்த்தருடைய சகல அதிகாரம் படைத்த தேவனுடைய அதிபதியாய், தேவன் தான் அது, அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது அவன் யோசுவா, உடனே யோசுவா, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதிங்கும்போது முகப்புற விழுந்துட்டான். இது இப்போ அந்த தூதன் யார்கிட்ட நின்னான்னா, பிலேயாமுக்கு முன்னால் அந்த கழுதைக்கு முன்னால் நிற்பார். கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தான் இருக்கு. அதே தூதன் தான் இவங்களை வழி நடத்திக்கிட்டே வராரு. அதே தூதன் தான் இப்போவும் அவருக்கு மோசைக்கு முன்னால், இந்த யோசுவாவுக்கு முன்னால் அவனுக்கு தன்னை காட்டுறாரு. நான் சேனையின் அதிபதி நம்மளோடு இருக்கும்போது நம்ம உலக காரியங்களெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய இருக்கல. அவர் நம்மளோடு இருக்கிறார். யோசுவா அவரை பார்த்து முகங்குப்புற விழுட்டான். ஆண்டவரே, நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவரேன்னு ஆண்டவர் பாதத்தில் நம்ம முகங்குப்புற விழணும். தினந்தோறும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அந்த உலகத்தின் காரியங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன சொன்னோம், முகங்குப்புற விழணும். முட்டுக்கால் போட்டு ஜோம் பண்ணாலும் முகம் நெத்தி தரையில் படணும். அதுதான் ஒரிஜினல் உடைய அடையாளம். அவ்வளவு நம்ம தாழ்த்தி, என் மண்டைய நாலேஜ் என்னுடைய இருதயம் ஒன்றுக்கும் இல்லை ஆண்டவரேன்னு நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். இறைவனுக்கு தான் முக்கியம். அந்த அப்படி விழணும். விழுந்து தான் என்ன செய்யணும், ஜோமன்னு சொல்லி இருக்கு. அதான் என்ன சொன்னால், அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுறது என்னவென்று கேட்டான். நம்ம அடியனுக்கு சொல்லுறது வந்துட்டேர்ல, அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடுங்க, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடுங்க. மோசேட்ட சொன்னார். மோசேன்னு நினைச்சாருன்னா கூப்பிட்டார். எங்கே பட்சிக்கிற அந்த முள்ளில் எரியும் பொழுது முள் வேகலை. ஆனாலும் அதுக்குள்ளே இருந்து தேவன் பூமிக்கு இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக அதே தேவன் தான் அவர். மோசேன்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. மெல்கிசேதேக்கா வந்தார். ஆபிரகாமே ஆகிறவன்னு கூப்பிட்டாரு. யாக்கோபு. அப்படி அந்த சந்தையிலே வந்தது தான். இப்போ அதே தேவன் தான். இவ்வளோ யோசுவான்னு கூப்பிடலை. ஒரே யோசுவா அவரை தெரிஞ்சுக்கிட்டான். நான் சேனையின் அதிபதி அவர் சொன்னோடனே
அவன் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார். அங்கேயும் சொல்லுவார், என்ன சொல்கிறேன்னா மோசேட்ட, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சியை கலட்டி போடுமா. அவன் கலட்டி போட்டு அந்த அக்னியிலேருந்து வேகாமல் இருக்கும்போது கர்த்தரை தரிசித்தான். அவருக்கு அக்னிக்குள்ளே இருந்து அவனோடு பேசினார். முதலாவது ஆண்டவர் மனுஷனோடு பேசினது அந்த முட்செடிக்குள்ளே தான். இப்போ அதே தேவன் தான் இவன்கிட்ட சொல்கிறார், யோசுவாட்ட, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, தேவன் எங்கெல்லாம் இது அசைப்படுறாரோ அங்கே எல்லாமே பரிசுத்த இதுதான். காலில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போனால், இப்போ காலில் இருக்க பாதரட்சியை போட்டு ஒரு கனவீனமாக போவாங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். நம்ம அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய பாதரட்சி அதை கலட்டி போடணும். அதுதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சின்னது தான். பாதரட்சி பல வியாக்கியானங்கள் கொண்டு வருவாங்க. அந்த வியாக்கியானையும் கட்டில் நினச்சேன்னா, ஒன்றை நீ தாழ்த்தி உன் காலெல்லாம் கழுவிக்கிட்டு தான் போவாங்க சிலவங்க. நம்ம கோயிலுக்குள்ளெல்லாம் போகும்போது என்னென்னா, நம்ம முஸ்லீம்ஸ்லாம் எடுத்தோன்னா காலெல்லாம் கழுவி சுத்தமாக்கிட்டு எல்லாத்தையும் கலத்திட்டு பரிபூர்ணமாக போவாங்க. அப்போ வெளிப்புற அடையாளமாக இருந்தாலும் அந்த வெளிப்புற அடையாளம் கொஞ்சம் இருந்தால் தான் உள்ளேயும் சுத்தமாக இருக்கும். உள்ளே அழுக்கு நிறைஞ்சி போய் போகக்கூடாது. உள்ளே எல்லாமே கழுவணும். வெளிப்புறத்தை கழுவினதை உள்ளே சொல்லியிருக்காரு, ஏசுவான்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவங்க பரிசுத்தமாக போய் அதை என்ன செய்யணும், நிற்கணும். அதுக்கு தான் அந்த வசனம் எழுதியிருக்காரு. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவா நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யோசுவா அப்படியே செய்யணும். உடனே அவன் என்ன செய்ய, பாதரட்சியை கலட்டி போட்டு திருப்பி அவரை தொழுது கொள்ளுறான். அதுக்கு பிறகு அந்த அதிகாரம் முடிஞ்சிட்டு, இதோட இந்த வசனங்கள் முடிஞ்சு விட்டது. கிட்டத்தட்ட 15 அதிகாரம், யோசுவா 5 வரைக்கும் நம்ம தியானிக்கணும். இனிமேல் அடுத்த வாரம் தியானிப்போம். ஒரு பாடல் பாடி நிறைவு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்டருள்வாரே, நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆகாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றிடும் நல்நாதர் போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில், அநாதை யாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில், அநாதை யாவது இல்லை. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வோம், சிரராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிரராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன்,
பாரினில் வெற்றியை பாக்கியம் நீர் எந்த ஜனங்கள் என்றாரே. வேறென்ன வாழ்வினில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இம்மட்டுமாய் வசனங்களை தியானித்தவங்க தாவே. நீர் ஆண்டவரே, நீர் சிவில் ஜனங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. புதிய ஏற்பாடில் இயேசுவாய் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுப்பா, நீரே பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நீர் சேனையின் அதிபதி, சேனையின் கர்த்தர். எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லைப்பா. எங்களோடு வாசம் பண்ணுங்க. எங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. சரீரம் ஆவி ஆத்துமா உம்முடைய ஆண்டவரே. உமக்கு நாங்கள் உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உமக்குள்ளே நாங்கள் பலன் அடைந்து கழுகளை போல பறந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு பலனைத்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென்.